ஹாய் வணக்கம் சிஎம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா தாமிரபரணியில் தண்ணி எப்படி வருது பார்த்தியா, அங்கே பாருங்க அழகாக வருதா. அதனால தான் தாமிரபரணி தண்ணி தாகம் தீர்க்குமாங்க. அதே போல் கர்நாடகாவில் வந்து அணையை கட்டணுமா கட்டக்கூடாது. சௌமியா அன்புமணி நல்ல பதில் சொல்கிறாங்க. கட்டணும் அவங்க சொல்கிறாங்க, கட்டக்கூடாது நம்ம முடிவாக இருக்கணும். அதுக்கான தான் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டணும். சட்டசபையில் அதை பற்றி தான் பேசணும். அங்கே போய்ட்டு அப்பாவை காணும், நீங்கள் பேப்பர் படிச்சீங்களா, அதுக்கு எதிர்ப்பணும். நீங்கள் வந்து அதற்கான இதை டிவி எல்லாத்தையும் பார்த்தீங்களா, இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. சட்டசபையாக வேறு என்னதுமா சார்? உண்மையிலே சபாநாயகர் அவர்களே, நீங்கள் தான் சார் சொல்லி திருத்தணும். சட்டசபையில் மக்களுக்கு தான் குரல் கொடுக்கணும். அதுக்காக தான் ஓட்டு போட்டு உங்களை எடுத்து வச்சுருக்கணும். கர்நாடகாக்காரங்க வந்து ரொம்ப முன்னேறி போய்கிட்டு தமிழ்நாட்டும் ரொம்ப முன்னேற்றம் இருக்குது. ஆனால் அதை நம்ம தாழ்மைப்படுத்தக்கூடாது. அங்கே போய் சிஎம் வந்து நான் தான் பார்க்க போனேன், நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். இதெல்லாம் என்ன சார் அர்த்தம்? உண்மையிலே சார் தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவோ தேவை. அங்கே பாருங்கள், 98 கிராமம் 10,000 பேர் தேனியில் போராடுதாங்க. எதுக்கு? எங்களை காலி பண்ண சொல்லுதாங்கன்னு சொல்லிட்டு. சார், அரசு புறம்போக்கு நிலங்கள் இருக்கவங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்கப்படும் உங்கள் வாக்குறுதி சார். என்னாச்சு சார் சிஎம் சார்? மக்களை நடுத்தருவில் விடுது தான் சார் உங்கள் இதுதான். விவசாய கடன் தள்ளுபடியாக கிடையாது. உண்மையிலே சொல்கிறேன், அந்த ஐயுஎம்எல் கட்சி, அந்த சிபிஎம் கட்சி எதுக்கு போய் போராட்டத்தில் கலந்துக்கிடுதீங்க? உங்களுக்கு ஆட்சிக்கு அதிகாரம் வேணும், பங்கு வேணும்னா மக்களை எதுக்கு போராடுதீங்க? மக்களுக்கு உதவி கிடைக்கலன்னா அந்த எம்எல்ஏ பதவி எதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கீங்க? வெளியில் வாங்க. எதுக்கு ஆதரவு கொடுக்கீங்க? விடுதலை சிறுத்தைகள் உங்களுக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்தது யாரு? நீங்கள் தனியாக நின்று அடுத்த தடவை எம்பி சீட்டு வாங்கிட்டீங்கன்னா இந்த கட்சியிலேருந்து என்ன சொல்கிறீங்கன்னு நாங்கள் கேட்குறோம். ஏன்னா உங்களுக்கு தனியாக நின்று ஜெயிக்கிறதுக்கு திராணி கிடையாது. உண்மையிலே சொல்கிறேன் சிஎம் சார், ஆட்சி நடத்த உங்களுக்கு தெரியலனா, அமைச்சர்களுக்கும் தெரியலனா, நீங்கள் உண்மையிலே சொல்கிறேன் ஆட்சியை கலைச்சிட்டு வேறு ஆட்சி வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சார். உண்மையில் ரொம்ப வேதனையாக இருக்குங்க. பாருங்கள் தண்ணி எப்படி வருது. அதை போல தான் காவிரியிலேருந்து நம்மளுக்கு தண்ணி வரணும். இந்த தண்ணி போராட்டம் இவ்வளோ சீக்கிரத்தில் முடியாது. உண்மையிலே சொல்கிறேன். மக்களே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பிகே முத்து வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.